ஹாய்! இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் எல்லாம் என்ட்ட இருந்த கப்பு, செராமிக் கப் அந்த மாரி கப்லலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா டிசைன் பண்ணி எல்லா கப்லேயே பார்த்தீங்கன்னா, நெறைய பிளான்ட்ஸ் வச்சிருந்தேன். அத பார்த்துட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க "என்கிட்டயுமே கப் இருக்கு. நீங்க வச்சு யூஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. எனக்கு இந்த கப் எல்லோ கலர் கப்ப பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா, மைண்ட்ல தோணுனது வந்து, இதில வந்து ஸ்மைலி தான் பண்ண போறேன் அப்படின்னு. இது செராமிக் கப்னால இதில வந்து மண்ணு போட்டு தான் நான் வந்து பிளான்ட் வைக்க போறேன். ஸோ, அதுக்காக ஹோல் போடுறதுக்கு வந்து செராமிக் கப்ல வந்து ஹோல் போடுறது ஈஸி கிடையாது. ஸோ, வந்து அதில ஃபுல்லா கிளாத் வந்து செட் பண்ணிட்டு, அதில வந்து தண்ணி மூழ்கிற அளவு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு, அதுக்கு மேலே லைட்டாக ஒரு ஆணி வச்சு நம்ம வந்து ஹோல் போட்டுக்கலாம். ஈஸியா வந்துரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கப் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் வந்து செராமிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் அதில வந்து ஸ்மைலி வரைஞ்சுக்கிட்டேன். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்மைலி, அதுக்கு பேக் சைடில பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஹார்ட் இருக்கிற மாரி பண்ணிக்கிட்டேன். இந்த செராமிக் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சரியா வந்து ட்ரா பண்ணலன்னா அழிச்சா கூட போயிரும். ஸோ, வந்து இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்மைலி கப்பில் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஜிசி பிளான்ட் தான் வச்சுருக்கேன். ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தண்ணி ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து கப்பு செட்டு கூடயே பார்த்தீங்கன்னா, அத வந்து சேர்த்து வச்சாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள்.